சிவசங்கர் புகழாரம், ஏவா வேலு, உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் என்று எதிரிகள் புலம்புகிறார்கள் என்று ஸ்டாலின் புகழாரம். உதயநிதியின் சாம்ராஜ்யம் ஒரு செங்கல்லால் கட்டப்பட்டது. உதயநிதியின் சாம்ராஜ்யம் ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது. இது எப்பூர்வ வைரம் என்ன அர்த்தமே புரியல. கமலஹாசன் பேசுற மாதிரி. உதயநிதி முதலமைச்சராக யார் சொல்றது? அமைச்சர் ஐ பெரியசாமி மருமகள். இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு கட்சி, இந்த மாதிரி பத்திரிகைகள் இதெல்லாம் பார்த்துன்னு ஒரு வார்த்தை பேச எல்லாம் வாய மூடிட்டு இருக்காங்க. பத்திரிகைகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குங்க. இதுக்கு காரணம் என்னவென்றால் ஒன்றை மாத்திரம் சொல்லிவிட்டு தட்டி இந்த பேச்சுரிமை காப்போம் உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடும் யதார்த்தம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நைந்து போய்விட்டது. கூறியதா ஸ்டாலின் என்று தனது எக்ஸ் பதிவில் பதிவிட்டார். இதற்கு சரியாக 3 வாரங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் இதை கூறுகிறது. யூடியூபில் குற்றச்சாட்டுகளை எழுப்பியும் அனைவரையும் கைது செய்தால் தேர்தலுக்கு முன்பாக எத்தனை பேரில் சிறையை அடைப்பீர்கள் என்று உச்சநீதிமன்றம் அவரை கேட்கிறது. அவர் சொல்றாரு, உலக பத்திரிகை சுதந்திர நாளில் ஒரு கொடும் யதார்த்தம். பாஜக ஆட்சியில் பத்திரிகை சுதந்திரம் நைந்து போய்விட்டது. இப்போ 2021 ஜூன்லேருந்து நான் ஒரு பட்டியல் எடுத்தேன். அதில் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேருடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டவர்கள் 6 பேர் ஸ்டாலினை அல்லது உதயநிதியை அவதூறாக குற்றம் சாட்டுவதற்காக கைதாங்க. எந்த அளவுக்கு, அதாவது பத்திரிகைகள் கேட்கறது கிடையாது. ஏதாவது ஒரு பத்திரிகை என்ன சார் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்திரிக்கை சொல்கிறீங்க, பாஜகவை பற்றி சொல்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி உங்களையே